இல்லை. காரணம், அரசு அதிகாரிகள், காவல்துறை, தேர்தல் துறை திட்டமிட்டு இந்த வாக்கு இயந்திரத்தில் ஏதோ சூட்சமம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த இயந்திரத்தை இவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த வெற்றியை பெற்றுவிட்டார்கள். நான் எப்பொழுது தேர்தல் ஆரம்பித்ததோ அப்பொழுது ரிட்டர்னிங் ஆஃபீஸரை மாற்ற வேண்டும், இவர் நடுநிலைமையாக தேர்தல் நடத்த மாட்டார், வேறு ஒரு அதிகாரி கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அது தேர்தல் ஆணையர் வரைக்கும் நான் கடிதம் எழுதியிருந்தேன். அதன்படி இவர்கள் இந்த இயந்திரத்தில் ஏதோ சூட்சமம் செய்து இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். கண்டிப்பாக எனது தொகுதி மக்கள் அனைவரும் எனக்கு தான் வாக்களித்தார்கள் என்பதனை நான் திட்டவட்டமாக நான் கூறுவேன். இதே வாக்குச்சீட்டு என்றால் கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றிருப்பேன். இயந்திரத்தின் காரணமாக, இயந்திரத்தின் வாக்கு மூலமாக என்னை அரசு துணையோடு, தேர்தல் உடைய அதிகாரிகள் துணையோடு என்னை தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முறைகேட்டினை நான் எங்களது கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நான் இதை எடுத்துச் செல்வேன். இதை எடுத்துச் சென்று இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க. காரணம், கடந்த முறையே இதே போன்ற செயலைத்தான் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் செய்தார். அப்பொழுதே அவருக்கும் நான் அவரை பற்றி சட்டமன்றத்திலே நான் எடுத்துரைத்திருந்தேன். இவர் இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி காங்கிரசுக்கு சாதகமாக ஒருதலைபட்சமாக செயல்படுபவர் என்று நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். மீண்டும் அவரை அந்த ஆர்வமாக நியமனம் செய்த பொழுது நான் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளருக்கும் அரசுக்கும் தெரியப்படுத்தினேன். இவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேறு ஒரு அதிகாரியை வைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று. இருந்தும் அவர்களை வைத்து இந்த தேர்தல் நடத்திவிட்டார்கள். ஆகையால் இந்த முறைகேட்டினை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடம் எடுத்துச் செல்வேன். இந்த வெற்றி மக்கள் அளித்த வெற்றியாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் எனக்குத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. இதே பேப்பர் வாக்குச்சீட்டு மூலமாக அளித்திருந்தால் முழுவதும் எனக்கே கிடைத்திருக்கும் என கூறிக்கொள்கின்றேன்.